ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டேட்ஸில் இப்போ பாஜக தான் வருது. இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போசிஷனும் இருக்கணும். ஆனால் ராகுல் காந்தி மாதிரி தலைவர்கள்லாம் இருக்கும்போது எப்படி அப்போசிஷன் இருக்க முடியும்? தேசிய அளவில் மோடி அவர்களோட ஒர்க் ரேட்டை பாருங்கள், அமித்ஷா அவர்களோட ஒர்க் ரேட்டை பாருங்கள். அதை மேட்ச் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா? அதுக்காக தான் இந்த ஜன் சுராஜ் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன் அப்படி இந்த கௌசிக் குறுக்க வந்தா அப்படிங்கிற மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் அவர்களுக்கும் நடந்துச்சு. ஸோ இங்கே விஜய்க்கும் அதுதான் நான் சொல்ல வரேன். விஜய் அவர்கள் டேய் நான் வருவேன் தூக்குவேன் அப்படின்லாம் சொல்லும்போது யோசிக்கணும். கட்டமைப்புங்கிறது என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ். எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது. எம்ஜிஆர் அவர்களும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து தான் வெளியே வந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு அரசியல் பாடமாக எடுத்து செயல்பட வேண்டும். குறிப்பாக காங்கிரஸ் அவங்க வந்து சிந்தன் மந்தன் சொல்லுவாங்க. அதாவது உட்காந்து யோசிக்கணும், என்னெல்லாம் பண்ணால் நம்ம திருப்பி ஒரு காம்படேட்டிவ் ஃபோர்ஸாக நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆப்போசிஷன் இல்லாத ஒரு ஆட்டோக்ரஸியாக நம்ம மாறிடக்கூடாது. பிஜேபி நல்லது தான் பண்ணும், மக்களுக்கான பார்ட்டி கூட ஆர்எஸ்எஸ் இருக்குது, அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு ஆப்போசிஷன் டெவலப் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலி ரூலை ஒழிச்சு விடணும். பீகார்லேயும் இதுதான் பிரச்சனை, தேசிய அளவில் காங்கிரஸுக்கும் இதுதான் பிரச்சனை, தமிழ்நாட்டிலும் இதுதான் பிரச்சனை. எல்லாமே வந்து ஒழிச்சு விட்டு ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் மெக்கானிசம், மெரிட் எங்கே இருக்குது? பிடிஆர் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, ஏதோ வந்து புதுசாக வந்த கட்சியெல்லாம் நம்மளை அடித்து விட்டு ஓடிடும் இந்த மாதிரி தத்திகள்லாம் வந்தா அப்படின்னு. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது காரணம் என்னென்னா இது உங்களோட கட்சிக்கு மட்டும் இல்லை, தேசத்துக்கும் அது ரொம்பவே முக்கியமானது.